ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல். இன்றைக்கி அக்டோபர் 29 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். மத்திய கலாச்சார அமைச்சகம் ஞான பாரதம் திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு 17 புதிய நிறுவனங்களோட உடன்படிக்கை செஞ்சுருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் சைன்ட் MOU வித் 7 இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஞான் பாரத் ப்ராஜெக்ட். இந்த ஞான பாரதம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஆக்சுவலாக அந்த கையெழுத்து பிரதிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் டிஜிட்டல் மயமாக ஆக்கணும். அதாவது கையெழுத்து பிரதினா ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கலாம், காகிதத்தில் எழுதியிருக்கலாம், அந்த துணியில் எழுதியிருக்கலாம். அதை எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக ஆக்கணும். இது பல்வேறு மொழிகளில் இருக்கும். சமஸ்கிருதம், இந்த மற்ற மொழிகளில் இருக்கிற எல்லா மொழிகளில் இருக்கிறது, தேவநாகரி ஸ்கிரிப்டில் இருக்கும். இது எல்லா மொழியில் இருக்கிறதையும் நம்ம டிஜிட்டல் ஆக்கணும் அப்படிங்கிறது அந்த திட்டம் தான் ஞான பாரதம் திட்டம். இப்போ இந்த திட்டத்திற்காக 17 புதிய நிறுவனங்களோட நம்ம மத்திய அமைச்சகம் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் 7 மின்னணு சாதன உற்பத்தி அதாவது 7 எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னா 5532 crore இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோ 5532 கோடி முதலீடுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல், அதாவது பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா தமிழ்நாடு மற்றும் 7 மற்ற ஸ்டேட்ஸில். அதுக்கடுத்தது இப்போது 8வது ஊதியக்குழு போட்டாங்க இல்லைங்களா, அந்த 8வது ஊதியக்குழுவுக்கு தலைமை யார் தலைமையில் போட்டாங்கன்னு கேட்பாங்க. இது நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவங்க தலைமையில் தான் 8வது ஊதியக்குழு அமைச்சிருக்காங்க. 8th பே கமிஷன் ஃபார்ம்டு அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் ஜஸ்டிஸ் ரஞ்சனா தேசாய். அதுக்கடுத்தது லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம், விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அப்படி சொல்லுவாங்க. அது எப்போன்னா அக்டோபர் 27 நவம்பர் 2. ஜெயந்த் நார்லிக்கர் அப்படிங்கிறவங்க விஞ்ஞான் ரத்னா விருதுக்கு தேர்வாயிருக்காங்க. விஞ்ஞான் ரத்னா அவார்ட் வில் பி ரிசீவ்டு பை ஜெயந்த் நார்லிக்கர் ஃபார் 2025. அதுக்கடுத்தது ஆர்டிஃபிஷியல் ரெயின் எங்கே இப்போது பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில் செயற்கை மழை. இந்த செயற்கை மழை உருவாகிறதுக்கு என்னென்ன கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுவாங்கன்னா சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு அண்டு சோடியம் குளோரைடு. இதெல்லாம் மேகத்தோட கலந்து ஸ்ப்ரே பண்ணது மூலிமா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால் கொண்டு வராங்க. தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.